Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 9th மேக்ஸ் கணிதம் மஞ்சரி சாப்டர் 1 ஓரியன்டிங் yourself the use of coordinates தான் பார்க்க போறோம். இதுல ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 1 அப் டு பார்ட் 4 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். First question, what are the x coordinate and y coordinate of the point intersection of the two axes? இப்போ x coordinate அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு, y coordinate அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் intersect ஆகுற இந்த பாயிண்ட நம்ம என்னன்னு சொல்லுவோம்? origin அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, the point of intersection of two axes is called the origin point. Its x coordinate அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் and y coordinate அப்படிங்கிறது 0வா இருக்கும். Second one, point W has x coordinate equal to -5. Can you predict the coordinate of point H which is on the line through W parallel to the y axis? Which quadrant can H lie in? இப்ப இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் கோஆர்டினேட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, -5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -5 அப்படிங்கும் போது இங்க எங்க இருக்கும்? இது ஒரிஜின் பாயிண்ட் 0, -5 அப்படிங்கும் போது இந்த இடத்துல இருக்கும்னு சொல்லலாம். இப்ப இன்னொரு பாயிண்ட் ஹச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹச் அப்படிங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கா? W வழியா தான் போகுது. அதுவும் எப்படி இருக்கு? parallel to the y axis இருக்கு. y axisக்கு parallel அப்படிங்கும் போது நம்ம லைன் இப்படி டிரா பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? இது எதுக்கு parallel இருக்கு? இதுதான் x axis, இதுதான் y axis அப்படிங்கும் போது இது x க்கு parallel இருக்கு. அப்போ y க்கு parallel அப்படிங்கும் போது நம்ம எப்படி டிரா பண்ணணும்? ஒண்ணு இந்த மாதிரி டிரா பண்ணணும், அல்லது இந்த மாதிரி டிரா பண்ணணும். இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? லைன் த்ரூ W அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது W எங்க இருக்கோ, -5 அப்படிங்கிற நம்பர் எங்க இருக்கோ அதுலயே தான் நம்ம ஒரு லைன் டிரா பண்ணணும். அப்போ H அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? 1 செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம் அல்லது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம். Third question, consider the points R, A, M and P if they are joined in the same order. Predict two sides of RAMP that are perpendicular to each other. One side of RAMP that is parallel to one of the axes. Two points that are mirror image of each other in one axis. Which axis will this be? Now plot the points and verify your prediction. RAMP அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம கிராஃப்ல மார்க் பண்ண போறோம். அப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இந்த RAMP அப்படிங்கிறதுல டூ சைட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பெர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன் சைடு ஆஃப் த ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, மிரர் இமேஜா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்திருக்க இந்த ரீசன்ஸ் எல்லாமே இந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாமா? என்னென்ன பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க? ஆர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. இது 3,0 இருந்தது. நெக்ஸ்ட் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. இது 0,2 -2 அப்படின்னு இருந்தது. நெக்ஸ்ட் எம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. இது -5, -2 இருந்தது. நெக்ஸ்ட் பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. இது -5, 2 அப்படி சொல்லி இருந்தது. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணலாமா? இப்ப இதுல மார்க் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 3,0 3,0 அப்படிங்கும் போது எங்க இருக்கும்? இந்த பாயிண்ட்ல இருக்கும். 0, -2 0 அப்படிங்கிறது என்னது? x, -2 அப்படிங்கிறது என்னது? y. இந்த பாயிண்ட் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? -5, -2 கொடுத்திருக்காங்க. -5, -2 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். -5, +2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணலாமா? இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கிடைச்சிருக்கு. இதுக்கு நேம் என்ன வைக்க சொல்லியிருக்காங்க? 3,0 அப்படிங்கிறது என்னது? 6, -2 அப்படிங்கிறது என்னது? A, -5, -2 அப்படிங்கிறது என்னது? M, -5, 2 அப்படிங்கிறது என்னது? P. இப்ப இந்த குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறதுக்கு நம்ம நேம் வச்சுட்டோம். என்ன நேம்? RAMP அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க?
two side of the RAMP are perpendicular to each other. ரெண்டு சைடு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஒன்னோட ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த சைடு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு, MA and PM. இது ரெண்டுமே எப்படி இருக்கு, ஒன்னோட ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ இதுல டூ சைட்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா, அந்த பெர்பெண்டிகுலர் பாயிண்ட் என்னவா இருக்கும், PM and M ஏவா இருக்கும். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, one side of the RAMP that is parallel to one of the axis. இதுல ஏதோ ஒரு சைடு மட்டும் ஏதோ ஒரு ஆக்சஸ்க்கு பேரலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த சைடு வந்து பேரலா இருக்கும், இப்ப இதுல நம்ம டூ சைடுமே வந்து சொல்லலாம். பிஎம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது எதுக்கு பேரலா இருக்கு, ஒய் ஆக்சஸ்க்கு பேரலா இருக்கு. எம்ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது எதுக்கு பேரலா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. அப்போ பிஎம் அப்படிங்கிறது எந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. பிஎம் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. எம்ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. இது வந்து செகண்ட் ஒன். இப்போ தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, two points are mirror image of each other in one axis. Axis will this be? டூ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டூ பாயிண்ட்ஸ் டூ லைன்ஸ் கிடையாது, டூ பாயிண்ட்ஸ் தான் வந்து மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம மிரர் இமேஜ்னு சொல்ல முடியுமா? மிரர் இமேஜ் அப்படிங்கும் போது எப்படி இருக்கணும்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பிளஸ்ஸா இருந்தது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல வந்து மைனஸா இருக்கணும். ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து மைனஸா இருந்தது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல வந்து பிளஸ்ஸா இருக்கணும். இததான் வந்து நம்ம மிரர் இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ இதுல அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல மைனஸாவோ ஒய் ஆக்சிஸ்ல பிளஸ்ஸாவோ என்னது இருக்கு, எம் அண்ட் பி இருக்கு. இப்ப எம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு, -5, -2 இருக்கு. பி அப்படிங்கிறது -5, +2 இருக்கு. அப்ப இதுல மிரர் இமேஜ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், பி அண்ட் எம் வந்து சொல்லுவோம். Fourth one, plot point Z 5, -6 on the Cartesian plane. Construct a right-angled triangle IZN and find the length of three sides. இப்ப நம்ம கிராஃப்ட் பேப்பர்ல வந்து Z அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போறோம். அந்த பாயிண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 5, -6 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 5, -6ல நம்ம ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ண போறோம். அந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் என்ன வைக்க சொல்லியிருக்காங்க, IZN அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த IZN இருக்கிற இந்த ட்ரையாங்கிளோட த்ரீ சைட்ஸோட லென்த்தும் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காமெண்ட், ஆன்சர் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஃபோர்த் கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் வந்து ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால டிஃபர் ஆகலாம் அதையும் நம்ம பார்ப்போம். Z அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்களே, அந்த பாயிண்ட் என்ன கொடுத்திருந்தாங்க, 5, -6 அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. 5, -6 அப்படிங்கும்போது எங்க இருக்கும், 5 அப்படிங்கிறது என்னது, எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல +5 இங்க இருக்கு. -6 அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல -6 அப்படிங்கிறது எங்க இருக்கும், இங்க இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு லைன் வந்து இப்படி டிரா பண்ணோம்னா இன்னொரு லைன் எப்படி டிரா பண்ணணும், இந்த மாதிரி டிரா பண்ணணும். இப்போ இங்க வந்து இத கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஆன்சர் ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு டிஃபர் ஆகலாம்னு சொன்னாங்கல்ல. எதனால டிஃபர் ஆகலாம்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த சைடு டிரா பண்ணி கனெக்ட் பண்ணோம்ல, அதுக்கு பதிலா நம்ம இந்த சைடு டிரா பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணாலும் இது என்னதுதான், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுவும் என்னதுதான், 5, -6 அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் இருக்கு. சோ இந்த மாதிரி டிரா பண்ணாலும் கரெக்ட் தான், இந்த மாதிரி டிரா பண்ணாலும் கரெக்ட் தான். அல்லது இந்த 5, -6 நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணாலும் இதுவும் என்னதுதான், கரெக்ட் தான். இதனாலதான் அவங்க ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு இந்த ஆன்சர் மட்டும் டிஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துப்போம். இப்ப இந்த ட்ரையாங்கிளோட எல்லா லென்த்துமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த லைன் இந்த ரைட் ஆங்கிள்ட மட்டும் நம்ம என்ன செய்யலாம், இந்த யூனிட் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிடலாம். இப்போ நம்ம Z அப்படிங்கிறது இங்கதான் மார்க் பண்ணணும். எதனால, Z அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 5, -6. அப்ப நம்ம Z அப்படிங்கிறது இங்கதான் மார்க் பண்ணி ஆகணும். அப்ப IZN அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இதோட லென்த்தும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதோட லென்த் நம்ம கவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, x2 - x1 பிளஸ் y2 - y1 பார்த்தோமா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இந்த சைடோட லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த டூ சைட்ஸ் IZ அண்ட் NZ அப்படிங்கிறதோட
டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப இது வந்து எவ்வளவு யூனிட் இருக்கு? 1 2 3 4 5 and 6 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ IZ அப்படிங்கிறது எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 6 யூனிட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் n அப்படிங்கிறது எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 1 2 3 4 and 5. Zn அப்படிங்கிறது 5 யூனிட்ஸ் வந்து இருக்கு. இப்போ IN அப்படிங்கிறது எவ்வளவு யூனிட்ஸ் தெரியுமா? தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? ஐயோட பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எழுதணும். ஐயோட பாயிண்ட் என்ன? x அப்படிங்கிறது 5, y அப்படிங்கிறது 0, 5, 0. என்னோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது 0, y அப்படிங்கிறது -6. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square இந்த ஃபார்முலால வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ இத வந்து நம்ம x1 y1 ன்னு வச்சுக்கிறோம். இத வந்து x2 y2 ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதுல x2 அப்படிங்கிறது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 அப்படிங்கிறது 0 மைனஸ் x1 அப்படிங்கிறது என்னது? 5 the whole square plus y2 அப்படிங்கிறது என்னது? -6 minus y1 அப்படிங்கிறது என்னது? 0 the whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? -5 the whole square plus -6 the whole square. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 5s are 25 plus 6 6s are 36 ன்னு வரும். இப்போ இங்க மைனஸ்ல இருக்கு. அப்போ ஆன்சரும் மைனஸ்ல தானே வரணும். ஏன் இங்க பிளஸ் 25 போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம -5 அப்படிங்கறத என்ன செய்யறோம்? ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? -5 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்றது. மைனஸ் அப்படிங்கறத நம்ம மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் என்னவாயிரும்? பிளஸ் ஆயிரும். அதனாலதான் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 5 5s are 25 அப்படின்னு சொல்லி பிளஸ் 25 ன்னு போட்டோம். இங்க பிளஸ் 36 ன்னு போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 plus 6 11 ரிமைண்டர் 1 3 plus 2 5 5 plus 1 6 அப்போ ரூட் ஆஃப் 61. இப்போ இந்த ரூட் ஆஃப் 61 அப்படிங்கிறது ஏதாவது சேம் ஃபேக்டரால நம்மளால எழுத முடியுமா? முடியாது. அப்போ இதோட யூனிட் எவ்வளவா இருக்கும்? ரூட் ஆஃப் 61 யூனிட்டா இருக்கும். இதோடது 5 யூனிட்ஸா இருக்கும். IZ ஓடது 6 யூனிட்ஸா இருக்கும். இப்போ இத வந்து 25 அப்படிங்கறத 5 மல்டிபிள் பை 5 ன்னு எழுதலாம். அப்போ ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். 36 அப்படிங்கறத 6 மல்டிபிள் பை 6 ன்னு வெளியில எடுக்கலாம். அப்போ இது வந்து 11 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. இது ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்ல எவ்வளவு தூரம் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதோட ஃபேக்டரை வந்து எழுதணும். IZ ஓட லென்த் வந்து 6 யூனிட்டா இருக்கும். NZ ஓட லென்த் வந்து 5 யூனிட்டா இருக்கும். என்னோட லென்த் வந்து ரூட் ஆஃப் 61 யூனிட்டா இருக்கும். Question: What would the system of coordinates be like if we did not have negative numbers? Would this system allow us to locate all the points on a 2D plane? இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், x axis அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். இதோட ஒரிஜின் பாயிண்ட் வந்து நம்ம ஓன்னு சொல்லுவோம். இது வந்து x axis, இது வந்து y axis. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஒரிஜின் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இப்ப இதுல வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த கோஆர்டினேட்ல இந்த கார்டீசியன் பிளேன்ல வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம 2D பிளேன்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் லொகேட் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ, எல்லா பாயிண்ட்ஸையும் லொகேட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த குவாட்ரண்ட்ல வந்து உங்களோட வீடு இருக்கு, இந்த குவாட்ரண்ட்ல இருந்து உங்களோட ஸ்கூல் இருக்கு, இந்த குவாட்ரண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாப் வந்து இருக்கு அப்படின்னா உங்களோட வீடை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? லொகேட் பண்ண முடியும். உங்க ஸ்கூலையோ அல்லது உங்களோட பஸ் ஸ்டாப்பையும் நம்ம லொகேட் பண்ண முடியாது. அப்போ எல்லா ஏரியாவையுமே நம்ம லொகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 4 குவாட்ரண்ட்ஸுமே இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கணும், அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கணும். 6th one, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த மாதிரி உங்களோட மேக்ஸ் புக்ல ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிள் வந்து இருக்கும். இந்த சிம்பிள் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டார் சிம்பிள் சம் எல்லாத்தையுமே வந்து அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு எடுத்திருப்பீங்கல்ல, அவங்க மட்டும் வந்து லேர்ன் பண்ணா போதும். 6th sum are the points M -3 -4 A 0, 0 and G 6, 8 on the same straight line. Just a method to check this without plotting and joining the points. இப்போ வந்து இங்க வந்து MAG அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா எப்படி கண்டுபிடிக்கணும்? வித்தவுட் பிளாட்டிங். பாயிண்ட் வந்து நம்ம எதுவுமே மார்க் பண்ணாம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. உங்களோட மெத்தட் என்ன சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்?
இப்ப நம்ம m அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். m அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு? ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா அது எந்த குவாட்ரண்டா இருக்கணும்? தேர்ட் குவாட்ரண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் a அப்படிங்கிறது என்னது இருக்கு? 0,0 0,0 அப்படிங்கிறது என்னது? ஒரிஜின் பாயிண்டா இருக்கும். நெக்ஸ்ட் 6,8 6,8 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்ல இருக்கும். அப்போ அது என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்ப இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஒரிஜின் பாயிண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு நம்ம ஒரு ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்க எத்தனை பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்னவா தான் இருக்க முடியும்? ட்ரையாங்கிளா தான் இருக்க முடியும். இப்ப இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு நம்ம 2 சைடை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு சைடு வந்து கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 5 இருக்கு, இது வந்து 3 இருக்கு அப்படின்னா இதோட லென்த் என்னவா இருக்கும்? 8 இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து இருக்கும் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏ அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம், ஏஜி அப்படிங்கறது கண்டுபிடிக்க போறோம், அண்ட் எம்ஜி அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். இப்ப எல்லா ஆன்சரோடையுமே ஏதாவது ஒரு 2 தான் ஆட் பண்ணும்போது ஒரு 2 பாயிண்ட் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அங்க என்னென்ன பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க? எம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க, ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் ஜி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. எம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? -3, -4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏ அப்படிங்கிறது வந்து 0,0 கொடுத்திருக்காங்க. ஜி அப்படிங்கிறது வந்து 6,8 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் MA அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து AG அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் MG அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்க போறோம். 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா 2 டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த 2 டிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு 2 டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும்போது இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது வந்து 3 இருக்கு, இது வந்து 5 இருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த சைடு எவ்வளவு இருக்கணும்? 8 அப்படிங்கிற லென்த் வந்து இருந்தது அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? லாஸ்ட் அவங்க என்ன பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது 2 சைடு ஆட் பண்ணும்போது இன்னொரு சைடு வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 3 பாயிண்டோட 2 டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். அந்த 2 டிஸ்டன்ஸோட சம், அந்த 2 டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் டிஸ்டன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்டுமே வந்து சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வரலாம். அப்ப நம்ம இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ என்னென்ன பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்திருக்காங்க? எம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ஜி அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? -3, -4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஏ அப்படிங்கிறது வந்து 0,0 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜி வந்து 6,8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எம் ஏ அப்படிங்கறதோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் ஏ ஜியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் எம் ஜியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இது எல்லாமே எதுல கண்டுபிடிக்க போறோம்? டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இந்த ஃபார்முலால தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம m and a அப்படிங்கறத வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து இத வந்து x1 இத வந்து y1 ன்னு வச்சுக்கலாம். இது வந்து x2 இது வந்து y2 ன்னு வச்சுக்கலாம். இப்ப ரூட் ஆஃப் x2 அப்படிங்கிறது என்னது? 0 -3 the whole square பிளஸ் y2 அப்படிங்கிறது என்னது? 0 y1 அப்படிங்கிறது 4 மைனஸ் ஆஃப் -4 ஹோல் ஸ்கொயர். இப்ப இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0 -3 பிளஸ் 3 வரும். அப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் 4 ஸ்கொயர்னு இருக்கும். 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன வரும்? 3 3s are 9 பிளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16, 9 பிளஸ் 16 என்ன வரும்? ரூட் ஆஃப் 25 வரும். 5 அப்படிங்கிறது எதோட ஃபேக்டர் ஆயிருக்கும்? 5 மல்டிபிள் பை 5 ஆயிருக்கும். அப்போ MA அப்படிங்கிறது எவ்வளவு யூனிட்ஸா இருக்கும்? 5 யூனிட்ஸா இருக்கும். A அப்படிங்கிறது எவ்வளவு யூனிட்ஸ்? 5 யூனிட்ஸ். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா AG அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப AG ல வந்து இது வந்து x1 இது வந்து y1 ன்னு வச்சுக்கிறோம், இது வந்து x2 இது வந்து y2 ன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா root of x2 அப்படிங்கிறது என்னது? 6 minus 0 the whole square plus 8 minus
0 the whole square இருக்கும். root of 6 minus 0 6 so 6 square plus 8 minus 0 8 so 8 square root of 6 6 are 36 plus 8 8 are 64 வரும். இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? root of 4 plus 6 10 remainder 1 6 plus 3 9 9 plus 1 10 100 வரும். 100 அப்படிங்கிறது எதோட ஃபேக்டர்? 10 மல்டிபிள் பை 10 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ AG அப்படிங்கிறது எவ்வளவு யூனிட்ஸா இருக்கும்? 10 யூனிட்ஸா இருக்கும். இப்போ M and G வந்து எடுத்துக்க போறோம். M and G ன்னு எடுத்தோம் அப்படின்னா இதுல x1 இது வந்து y1 இது வந்து x2 இது வந்து y2ன்னு வச்சுக்கலாம். root of minus 3 minus of 6 the whole square plus minus 4 minus 8 the whole square minus 3 minus 6 அப்படிங்கும்போது minus 9 the whole square plus 8 plus 4 12 so minus 8 minus 4 minus 12 the whole square root of நம்ம 9 ஸ்கொயர் பண்ணும்போது அது பிளஸ் ஆயிரும் 9 9s are 81 plus 12 12s are 144 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 4 plus 1 5 8 plus 4 12 remainder 1 1 plus 1 2 225 இந்த 225 அப்படிங்கிறது எதோட மல்டிபிள்ஸ் ஆயிருக்கும் 15 மல்டிபிள் பை 15 ஓட ஃபேக்டரா இருக்கும் இது எவ்வளவு யூனிட்ஸ் ஆயிருக்கும் 15 யூனிட்ஸ் ஆயிருக்கும் அப்ப mg அப்படிங்கிறது எவ்வளவு யூனிட்ஸ் ஆயிருக்கும் 15 யூனிட்ஸா இருக்கும் எவ்வளவு யூனிட்ஸ் 15 யூனிட்ஸ் நம்ம என்ன சொன்னோம் ஏதோ 2 சைட நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் சைடோட டிஸ்டன்ஸ் வந்து வரணும் நமக்கு எப்படி கிடைக்குது MA ஓட டிஸ்டன்ஸையும் AG யோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு MG அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும் கிடைக்குதான்னு பார்க்கலாமா MA அப்படிங்கிறது என்னது 5 கண்டுபிடிச்சிருக்கோம் AG அப்படிங்கிறது 10 யூனிட் கண்டுபிடிச்சிருக்கோம் MG அப்படிங்கிறது 15 யூனிட்ஸ் 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 15 இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கும்போது இந்த 3 பாயிண்ட்ஸுமே எப்படிதான் இருக்கும் ஒரே சேம் ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கும் நம்பர் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி மார்க் பண்றது ஃபர்ஸ்ட் A அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இந்த A அப்படிங்கிற பாயிண்ட் என்னவா இருக்கு 0,0வா இருக்கு நெக்ஸ்ட் M அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க M அப்படிங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கு -3, -4 x ஓட வேல்யூ என்ன -3 y ஓட வேல்யூ என்ன -4 அப்ப எங்க வரும் இங்க வரும் இது என்னது M அப்படிங்கிற பாயிண்ட் -3, -4 அந்த நேமையும் மென்ஷன் பண்ணணும் அந்த பாயிண்டையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 6,8 G அப்படிங்கிறது வந்து 6,8 6 அப்படிங்கிறது இங்க இருக்கு 8 அப்படிங்கிறது இங்க இருக்கு இப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன்ல வரும் இது என்னது G அப்படிங்கிற பாயிண்ட் 6,8 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட் இது எல்லாம் சேம் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கா எஸ் இது எல்லாத்தையும் நம்மளால சேம் ஸ்ட்ரைட் லைனா கனெக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் யூஸ் யார் மெத்தட் from problem 6 to check if the point r equal to -5, -1, b equal to -2, -5, c equal to 4, -12 are on the same straight line. Now plot both set of points and check your answer. இப்போ வந்து 7th sum என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம 6th sum பார்த்த மாதிரியே R, B, C அப்படின்னு 3 பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இந்த 3 பாயிண்ட்டுமே சேம் ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி சேம் ஸ்ட்ரைட் லைன்ல இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் 6ல என்ன பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சோமோ அந்த லைனை வந்து டிரா பண்ண சொல்றாங்க அதே மாதிரி ப்ராப்ளம் 7ல வர்ற பாயிண்டோட லைனையும் டிரா பண்ண சொல்றாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் ரெண்டுமே எப்படி இருக்கு மைனஸ்ல இருக்கு அப்போ இது என்ன குவாட்ரண்டா இருக்கும் தேர்ட் குவாட்ரண்டா இருக்கும் இது ரெண்டுமே எப்படி இருக்கு மைனஸ்ல இருக்கு இதுவும் எப்படிதான் இருக்கும் தேர்ட் குவாட்ரண்டா தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ இது எப்படி இருக்கு 1 வந்து பாசிட்டிவ்ல இருக்கு 1 வந்து நெகட்டிவ்ல இருக்கு x அப்படிங்கிறது எது பாசிட்டிவ் y அப்படிங்கிறது என்னது நெகட்டிவ் அது எங்க வரும் இங்க வரும் அப்ப இது சேம் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்குமா சான்சஸ் இல்ல செக் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் ஆர் பி யோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் பிசி யோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் ஆர்சி யோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம் டிஸ்டன்ஸ்லயே ஏதோ ஒரு ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் டிஸ்டன்ஸ் கிடைச்சது அப்படின்னா இது வந்து சேம் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதை செக் பண்ணலாமா 7th சம்ல வந்து R அப்படிங்கிறது வந்து -5, -1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் B அப்படிங்கிற பாயிண்ட் வந்து -2, -5 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் C அப்படிங்கிற பாயிண்ட் வந்து 4, -12 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் RB கண்டுபிடிக்க போறோம் BC கண்டுபிடிக்க போறோம் நெக்ஸ்ட் RC வந்து கண்டுபிடிக்க போறோம் இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square
ஆர் வந்து நம்ம x1 y1 எடுத்துக்கிறோம், b வந்து x2 y2 எடுத்துக்கிறோம். ஆர் x2 அப்படிங்கிறது என்னது -2 மைனஸ் ஆஃப் x1 அப்படிங்கிறது -5 the whole square பிளஸ் y2 அப்படிங்கிறது என்னது -5 மைனஸ் y1 அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் 1 the whole square வரும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் -2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஸோ +5 the whole square plus -5 minus into minus plus so +1 the whole square வரும். next root of 5ல இருந்து 2 subtract பண்ணோம் அப்படின்னா +3 the whole square வரும் plus -5ல இருந்து 1 subtract பண்ணோம் அப்படின்னா -4 the whole square ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் வந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9 பிளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 5. அப்போ RB ஓட யூனிட் என்னவா இருக்கும் 5 யூனிட்டா இருக்கும். நம்ம BC கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல வந்து இது x1 வச்சுக்கிறோம், இது வந்து y1 வச்சுக்கிறோம், இது x2 வச்சுக்கிறோம், இது வந்து y2 வச்சுக்கிறோம். 4 minus of 2 the whole square plus y2 அப்படிங்கிறது என்னது -12 minus of 5 the whole square அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 4 minus into minus plus so 4 plus 2 the whole square வரும் plus -12 minus into minus plus so plus 5 the whole square வரும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 plus 6 so 6 square plus -12 minus 5 12ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -7 the whole square வரும். 6 ஸ்கொயர் 36 பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் 49 வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் 6 15 5 ரிமைண்டர் 1 4 plus 1 5 5 plus 3 8 85 வரும். 85 நம்மளால ரூட் எடுக்க முடியுமா 85 அப்படிங்கிறது ஏதாவது சேம் ஃபேக்டரா வருமா வராது. இந்த பாயிண்ட கண்டுபிடிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காதுன்னு. நெக்ஸ்ட் RC வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுல இதை வந்து x1 இது வந்து y1 வச்சுக்கிறோம், இது வந்து x2 இது வந்து y2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். x2 மைனஸ் x1 x2 அப்படிங்கிறது என்னது 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன இருக்கு 5 the whole square இருக்கும் பிளஸ் y2 அப்படிங்கிறது என்னது -12 மைனஸ் ஆஃப் இங்க என்ன இருக்கு -1 இருக்கு. அப்போ மைனஸ் ஆஃப் 1 the whole square எழுதுவோம். நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 4 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஸோ பிளஸ் 5 the whole square பிளஸ் -12 பிளஸ் 1 ஸோ -12 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஸோ பிளஸ் 1 the whole square இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 plus 4 9 the whole square plus -12 plus 1 அப்போ -11 the whole square இருக்கும். ஸ்கொயர் வந்து என்ன வரும் 81 plus 11 ஓட ஸ்கொயர் 121 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்படி ஆட் பண்ணா அப்படின்னா என்ன வரும் 1 plus 1 2 8 plus 2 10 ரிமைண்டர் வந்து 1 8 1 plus 1 2 202 வரும். இந்த 202க்கு நம்ம ரூட் வந்து எடுக்க முடியுமா முடியாது. அப்போ இது என்னவா இருக்கும் ரூட் ஆஃப் 202 யூனிட்டா இருக்கும். வருது RB அப்படிங்கிறது 5 யூனிட்டா இருக்கு, BC அப்படிங்கிறது 85 ரூட் ஆஃப் 85 யூனிட்டா இருக்கு, RC அப்படிங்கிறது ரூட் ஆஃப் 202 யூனிட்டா இருக்கு. நம்ம ஏற்கனவே எப்பதான் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏதோ ஒரு 2 டிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் டிஸ்டன்ஸ் வரும். இப்போ இதுல ஏதாவது ஒரு 2 டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் டிஸ்டன்ஸ் வருமா வராது. அப்போ இந்த பாயிண்ட் R ஈக்குவல் டு -5 -1 B வந்து -2 -5 C வந்து 4 -12 இருந்தது அப்படின்னா இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணாது. வந்து நம்ம மார்க் பண்ணலாமா R அப்படிங்கிறது என்னது -5 -1 -5 அப்படிங்கிறது எதுல Xல -1 அப்படிங்கிறது எதுல Yல அப்ப எங்க வரும் இங்க வரும். இது என்ன பாயிண்ட் R -1 சாரி -5 -1 நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க B அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து -2 -5 -2 அப்படிங்கிறது எது Xல -5 அப்படிங்கிறது எது Yல அப்ப இந்த பாயிண்ட் எங்க இருக்கும் இங்க இருக்கும். இந்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க B இது வந்து -2 -5 நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க C அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் என்ன
4, -12. 4 அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. -12 அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வரும்? இப்படி வரும். ஆனா இந்த பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இது என்ன செய்யாது? ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணாது. Next, eighth sum. Using the origin as one vertex, plot the vertices of. இப்போ வந்து நம்ம ஒரு vertex வந்து draw பண்ண போறோம். vertexல one of the vertex எதுல இருக்கணும்? origin pointல வந்து இருக்கணும். கீழே கேட்டிருக்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி நம்ம மத்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு கொடுத்திருக்காங்க. ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது டூ சைட்ஸ் வந்து ஈக்குவல் ஆகிருக்கும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும்? 90 டிகிரியா இருக்கணும். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? an isosceles triangle with one vertex in third quadrant. இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்லயே ஒன் ஆஃப் த வெர்டெக்ஸ் எதுல இருக்கணும்? தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும். நெக்ஸ்ட் அண்ட் த அதர் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். செகண்ட் இன்னொரு குவாட்ரண்ட் வந்து எதுல இருக்கணும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி நம்மள ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. அதுவும் என்ன ட்ரையாங்கிள்? இதுவும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். ஆனா இது என்ன கிடையாது? ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கிடையாது. டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கறதோட ஒன் ஆஃப் த வெர்டெக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரிஜின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து என்னவா இருக்கும்? ஒன் ஆஃப் த பாயிண்ட் வந்து 0,0வா இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு கொடுத்திருக்காங்க. ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் அப்படிங்கும்போது டூ சைட்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம 4 யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் எவ்வளவு யூனிட் தான் எடுக்கணும்? 4 யூனிட் தான் எடுக்கணும். ஏன்? இந்த பாயிண்ட் இந்த சைடும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இப்ப இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது என்னதுதான்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். ஒன்னு டிரா பண்ணிட்டோம். செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இதே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ் எதுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வெர்டெக்ஸ் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி டிரா பண்றது? இந்த மாதிரி டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் ஆஃப் த வெர்டெக்ஸ் எதுல இருக்கு? தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஒன் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. இன்னொரு பாயிண்டும் ஒரிஜின்ல 0,0ல வந்து இருக்கு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.